திருமணம் கை கூடுவது எவ்வளவு முக்கியமோ அவ்வளோ முக்கியம் நல்ல மணமகளோ மணமகனோ அமைவது. பெண்ணாயிருந்தால் நல்ல கணவன் வாய்க்க வேண்டும், ஆணாயிருந்தால் நல்ல துணைவி அமைய வேண்டும். அதற்கு நம்முடைய வழிபாட்டு முறையில் காத்தியாயினி மகாமந்திரம் இருக்கிறது. நல்ல மணமகன் வேண்டுவோரோ மணமகள் வேண்டுவோரோ ஆணோ பெண்ணோ இருபாலரும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். பெண்ணாயிருந்தாலும் ஆணாயிருந்தாலும் அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் இருக்கும் சாமி அறையிலோ அல்லது பூஜை செய்கிற இடத்தில் குத்து விளக்கு ஏற்றி வைத்து இறைவனை நினைத்து கொண்டு காத்தியாயினி மந்திரத்தை குறைந்தது 21 முறை, மிக நல்லதென்றால் 108 முறை, குறைந்தது 21 முறையாவது கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து மந்திரத்தை சொல்வது மிகவும் சிறப்பு. காத்தியாயினி பூஜை செய்யும் முறை பற்றி அடுத்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். காத்தியாயினி மகாதேவி மகாமாயே மகேஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிம்மே தாதுமர்கசி சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்மகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. திருமணத்தடை நீங்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை காத்தியாயினி மகாமந்திரத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். காத்தியாயினி மகாதேவி மகாமாயே மகேஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிம்மே தாதுமர்கசி சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்மகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.